போடா பொறம்போக்க. ஏய் யாரு பொறம்போக்குங்க? பொறம்போக்கிய மூஞ்சி பத்தியாதுக்க. பொறம்போக்கியா? போடா கருமூஞ்சி. ஆமா இந்த அம்மா மூஞ்சி அடியே செவே நிக்குதா? ஏய் இப்ப தீஞ்சு தக்ஷா மூஞ்சிய. என்னையாடா தீஞ்சு தேசா மூஞ்சின்ற? நீ நடந்து போகும்போது யாராவது வண்டியில வந்து முட்டுவான். என்னையாவது முட்டுவான் மேல ஏத்திடுவான். சொரண கட்டது. நான் கேக்குறேனே பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கு பாரு சொரண கட்டது. ஏய் ஆமா நான் சொர்ணம் கட்டுவேன். இந்த அம்மாவுக்கு மட்டும் சூடு சொர்ணம் அதிகமா இருக்குது. ஏய் ஆமாண்டா எனக்குலாம் சூடு சொரணம் இருக்குதாண்டா. உன்ன மேல சூடு சொரண கட்டவில்லடா நானே. ஏய் இப்ப தீஞ்சு மூஞ்சிய. டேய் இங்க என்ன பண்ணி கிடக்குற? இங்க ஒரு பிசாஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிண்டா பச்சை பச்சை கேக்குது. ஏக்கா நம்ம பையன்கா என்னக்கா திட்டி அமிச்சிருக்க? ஏன்பா அது என்னென்ன பேச தெரியுமா? அது கூடலாம் நீயே சகாசம் வச்சுக்கிற. ஏக்கோ அவன் என் ஃப்ரெண்டுக்கா. அதேண்டா அக்கா அக்கான்ற அது ஒரு ராட்சசிய. பாரு என்ன போய் ராஜேஷ்ன்றான் பாரு. உன் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆவா? என்ன அவன் உன்ன போய் கட்டிக்கிறான் பாரு. அவன் ஒரு வேலைங்காதவன். பாத்தியாடா உன் மாமாவே அவன் என்ன பத்தி பேசுறான்? டேய் என்னடா எங்க மாமாவே திட்டுற? டேய் அதே புறா கட்டின உங்க மாமா எனக்கே சந்தேகமா இருக்குது. அந்த கதையை ஏன் கேக்குற? எங்க அக்காவுக்கு எங்க மாமாவை புடிச்சு போச்சு, ஆனா எங்க மாமாவுக்கு பிடிக்கல. எப்படா பிடிக்க பிசாசா? ஏய் பிசாசுக்கு சாது நினைச்சுக்க அவளா தெரிஞ்சுக்க. ஏய் உங்ககிட்ட பேசலப்பா அப்ப ஆச்சு சொல்றா. அதான்டா எங்க மாமா வீட்டுக்கு நைட்டோட நைட்டா போய் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட வச்சோம். அதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு கிடக்குற? இருக்கா என் ஃப்ரெண்டுக்கா அவன். டேய் எப்படா ஒட்டுக்குனா நைட்டா போய் கட்டிக்கிந்துக்க? அது எங்க ஒத்துக்குச்சு? நான் 4 ரவுடிங்களை கூட்டு போயிட்டேன், அப்படியே மிரண்டு போய் தாலி கட்டிச்சு. அட பாய்களா ஒரு மனுஷனை மிரட்டி தாலி கட்டி வச்சுக்கிறீங்களாடா? ஏய் போடா என் வீட்டுக்கு அதை உனக்கு நேத்துக்கடா. ஏய் ஒரு மனுஷன் நீ ஏமாத்தி கட்டுறதுக்கு நீ அனுபவிப்ப. இங்க பாருடா என்கிட்ட நீ வேலை செய்யறேன்னு உனக்கு புத்திமதி சொல்றேன். அது லவ் பண்ணு இது லவ் பண்ணு ஓடுறாத, அப்புறம் நீ தான் அவதிப்படுவ. புரியுதா? சரிண்ணா வா. எங்க ஊடு மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க. இங்க பாரு வாங்கிட்ட பேசினே வீட்டை மறந்துட்டேன். நானும் அப்படியே போயிடணும்னு நினைக்கிறேன். தத்தம் பிடிச்சது விட மாட்டேங்குது. தோமா இதாங்க மாமாவா? ஆமாண்டா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் மூஞ்சில ஏற்றி வச்சுக்கிட்ட இழிச்சு வாங்கின. இப்ப என்ன சொன்ன? அதான் ஒரு வாட்டி சொல்லிட்டுனே இன்னொரு வாட்டி கேட்டு அசிங்கப்பட போறியா? ஏங்க அந்த பையன் ஓவரா பேசிட்டு இருக்குதுங்க. அந்த பையன் கிட்ட பேசவே பேசாதீங்க. நான் உன்னை ஏமாத்தி தாலி கட்டிச்சுதானே பிசாசு. ஐயோ என் மனசுல உள்ள பாரத்தெல்லாம் அப்படியே சொல்றியப்பா. எப்படிப்பா அது உனக்கு தெரியும்? மாமா நான் தான் சொன்னேன். ஏய் மாமான்னு சொல்லாத, ஒன்னால தானே வாழ்க்கை போச்சு. ஏங்க என்ன அது இன்னும் நீங்க மறக்கலையா? பறக்க கூட விஷயம் அடி பண்ணீங்க நீயும் உன் தம்பியும் சேர்ந்து. என் வாழ்க்கைய சுக்கு நூறா உடைச்சிங்களேடி. மாமா என்ன மாமா எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கா? இத பேசாம வேற என்னடா பேச சொல்ற? பாடுறான் ஏதோ லவ் பண்றானா? இவனுக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லிட்டு வரான் தெரியுமா? யாரால? ஒன்னாலே உங்க அக்காவில இருந்தாடா. நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்க போலிக்குதப்பா, உன் பேச்சிலே தெரியுதா? தம்பி நடந்ததை நான் சொல்றேன் கேள. நைட்டு ராத்திரி 12 மணிப்பா. இவனோட சேர்த்து 4 பேர், அதோட சேர்த்து ஒரு பெரிய சைஸ் பூதம். பூதம்னா பூதம் இல்ல, அதோகரால அவதான். அது பூதம் இல்ல காண்டாம இருக்கும், அதை தானே கட்டினு வந்துக்கிற. இவனுங்க 4 பேர் சேர்ந்துன்னு ஒரு பக்கம் நிக்கிறானுங்க, அந்த பக்கம் பூதம். பூதமா அந்த 4 பேரான்னு சிக்கி தவிச்சு கடைசியில அந்த பூதத்துக்கே தாலி கட்டிட்டப்பா. அப்பயே உன் வாழ்க்கையில சங்கு ஊத்திட்டாங்க. நீ அப்பயே சுடுகாட்டுல போய் பத்துனா நீயே இது மாதிரி ஆயுது நின்றுட்டு போற. ஏங்க அவன் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. பாருங்க அவன் என்னென்ன பேசுறான். கரெக்டா தராசு மாதிரி துல்லியமா பேசுறான்டி. இந்த தம்பி மட்டும் என் வாழ்க்கையில இருந்ததுன்னா நான் மென்மேல வளர்ந்து போயிடுவேன். ஏண்டா உன்னை சூனி வச்சு சுக்குனூர் ஆகிட்டு பேரு கூட உனக்கு வந்துருவேன் நம்பிக்கைக்குது. நண்பா எங்க மாமாக்கு எடுத்து சொல்லி எங்க அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைய. டேய் நீ பேசாதடா, நீ பேசினால நான் அப்படியே காண்டாவும். மலை ஏறினாலும் மச்சான் தயவு வேணும், கொஞ்சம் பார்த்து பேசுங்க வீட்டுக்கார. மச்சான் தயம் வேணாம், எனக்கு வாந்தயம் வேணாண்டி. என்ன இப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் அப்படியே ராஜா மாதிரி இருப்பேன்டி. ராஜா மாதிரி இருப்பியா? பக்கத்து தெரு ராஜா இப்ப கோவில்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் தெரியுமா? அவனை நல்லா பார்த்தேனே. பொண்டாட்டியால தான் பிச்சை எடுக்கிறவனா மாறி இருப்பான். நான் லவ் பண்றேன்னா இப்ப என்ன பண்றது? டேய் லவ் வேணாடா, அதை கழிச்சு கட்டிடுறா. அண்ணா அவ இல்லன்னா நான் செத்துடுவேனா? அவ இருந்தாலும் செத்துருவடா. கொஞ்சம் கொஞ்சமா ஊசி இறக்கி சாவடிச்சிருவாடா. அண்ணா அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகணும். அவ இருந்தாக்கா தினம் தினம் நரகண்டா, புரிஞ்சுக்கடா. அண்ணா அவன் என்ன பேபி செல்லக்குட்டின்னு கூப்பிடுவானா? அப்படிதான்டா. ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி தலையில தண்ணிலாம் தெளிப்பாங்க. அது தலையை ஆட்டிச்சுன்னு வச்சுக்கேன் ஒரே வெட்டு க்ளோஸ் பண்ணிருவாங்கடா. எனக்கு அவதான் வேணும். அவளை பத்தி தப்பா பேசுன என்கிட்ட பேசாத. இந்த நாள்ரா உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நீ 2 மாசம் கழிச்சு என் முன்னாடி வந்து நிக்கிறியா இல்லன்னு பாரு. ஏன்னா பொறாமல பொங்குறா, நான் வரேனா? கண்ணுக்கு தெரிஞ்சு குழியில விடுறதுக்கு போறானே.
எப்பா இந்த பிசாசுங்கிட்ட தப்பிக்கிட்டு எதனா வழி சொல்ல. நான் சும்மா ரோட்ல நடந்து போகும்போதே உன் பொண்டாட்டி போசி தெரிஞ்சிச்சு. நீ ரொம்ப பாவையா. பாவம் தான் தெரியுமே, ஏதாவது வழிய சொல்லுப்பா. ஏங்க அந்த பையன் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் எனக்கு ஆவாதவா. அப்படி பேசினா என்ன பண்ணுவ? உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். அப்போ இவங்கிட்ட விடிய விடிய பேசுவனே. உட்காருப்பா. தம்பி என்னடா உங்க மாமா பண்றது? அக்கா என் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசுறாரு, பேசிட்டு உடங்க. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் கோச்சிட்டு போறேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மாமா அக்கா போது. தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் தெய்வத்தை, கண்டு கொண்டேன் தெய்வத்தை. மாமா அக்கா போயிடுச்சு. போடா உக்காவை தேடிட்டே நீ அப்படியே பின்னாடியே போ. டே நண்பா, எங்க அக்காவையும் மாமாவையும் பிரிச்சிட்டல்ல, இருவா உன்னை பாத்துக்கிறேன். அக்கா எப்பா இத்தனை வருஷம் புடிச்சிருந்தது இப்பதான்ப்பா என்ன விட்டுது. எங்க விட்டுறான் அதை போட போறான் போய் கூட்டு வந்துருவாங்க.